எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே வாங்க சார், உக்காருங்க. உங்க பொண்ணை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண போறோம். பெயிலுக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? பண்ணணும் சார். குட் மார்னிங் சார். சொல்லு. சிவாவை இந்த பொண்ணு கத்தியால கொத்து இந்த சீடியில் இருக்கு சார். சாட்சி சொல்றதுக்கு கோர்ட்டுக்கு வர முடியுமா? கோர்ட்டுக்கு மட்டும் இல்ல சார், எங்க கூப்பிட்டாலும் வர சார். சரி, இப்போ நீ போகலாம். சரி, வர சார். உங்க பொண்ணு மேல வேற யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணல, இந்த பையன் தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான். சார், நான் பேசிக்கிறேன் சார். தம்பி, நான் எதையும் பார்க்கல எதையும் எடுக்கலன்னு கோர்ட்டில் சொல்லிட்டு நீ எடுத்த ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாம் என்கிட்ட கொடுத்துரு. உன் லைஃப்பில் நீ செட்டில் ஆகிறதுக்கு எவ்வளோ பணம் வேணுமா கேளு, அதை நான் உனக்கு கொடுக்குறேன். என் லைஃப்ல எப்படி செட்டில் ஆகணும்னு எனக்கு தெரியும். அதுக்கு ஓன் பண்ணணும் தேவையில்ல, அது நீயே வச்சுக்கோ. இந்த பார், நீ வேணான்னு சொல்ற பணத்தை நான் இன்ஸ்பெக்டருக்கு கொடுத்தனா இப்போ நீ கொடுத்த சாட்சி என் கையில் இருக்கும். ஓ, தாராளமா செய்யுங்களேன். என்ன பயமுறுத்தி பாக்குறீங்களா? இந்த பார், எனக்கு சொல்ல மட்டும் இல்லை, சொன்னதை செய்யவும் தெரியும். ஓ நல்லதுக்காக தான் இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லைனா இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே இல்லை. என் பொண்ணை காப்பாத்துறதுக்கு என்ன வேணாலும் செய்வேன். தப்பு பண்ணவங்க தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும், அவ்வளவுதான். யோ, உனக்கு என்ன பைத்தியமா? லட்சம் லட்சமா பணம் தரேன்னு சொல்றேன், அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு எவனோ ஒருத்தனுக்காக போராடிக்கிட்டு இருக்க. என்னது? எவனோ ஒருத்தனா? சிவா எவனோ ஒருத்தன் இல்ல, அவன் அண்ணன், கூட பிறந்த அண்ணன். உன் பொண்ணை காப்பாத்துறதுக்கு நீ எவ்வளவு தூரம் வேணாலும் போ. எங்க அண்ணனை குத்துன உங்களுக்கு தண்டனை வாங்கி தர நானும் எவ்வளவு தூரம் வேணாலும் போவேன். இவர் அப்சர்வேஷன்ல இருக்கணும். பேஷண்ட்டை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துக்கோங்க. ஓகே சார். மெடிசின்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. பேஷண்ட்க்கு சுயநினைவு வருது சார். வெரி குட். டாக்டர், பேஷண்ட் கண் முழிச்சிட்டாங்க, டிஸ்டர்ப் பண்ணாம போய் பாருங்க. தேங்க் யூ டாக்டர். அக்கா வாங்க போய் பார்க்கலாம். தாரணி வாமா. சிவா, பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாம பார்த்துட்டு போங்க. சிவா,
சிவா இப்ப எப்படிப்பா இருக்கு? டேய் சிவா, உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு நாங்கெல்லாம் பயந்துட்டோம்டா. அண்ணே இப்போ பரவாயில்லையா அண்ணே? எங்களுக்காக நீங்க பெரிய தியாகம் பண்ணிருக்கீங்க. எங்க கல்யாணத்துக்காக நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டீங்க. அவர் உயிரை காப்பாத்துறதுக்காக உங்க உயிரை கொடுக்கறதுக்கு துணிச்சிட்டீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. டேய் சிவா, கொஞ்ச நேரத்துல நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? ஏய், இப்பெல்லாம் சென்டிமெண்டா பேசி இரிட்டேட் பண்ணாதீங்க. முதல்ல எல்லாரும் வெளியில போங்க. அப்பா, அம்மா எங்க? உங்க அம்மா அதிர்ச்சியில மயங்கி விழுந்துட்டா. இதே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம். ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. நான் அம்மா பார்க்கணும். ஏய் சிவா, நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். அம்மாவுக்கு ஒண்ணும் இல்ல, டாக்டரே சொல்லிட்டாரு. நாங்க தான்ப்பா உனக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ப்ளீஸ் என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடுறீங்களா? சிவா, எதையும் நினைச்சு மனசு குழப்பிக்காத, ரிலாக்ஸ்டா இரு. ப்ரோ, ரெஸ்ட் எடு ப்ரோ. உனக்கு வேற தனியா வெத்தலை பார்க்க வச்சு சொல்லணுமா? உடம்பு சரியில்லை விசாரிக்கிறேங்கிற பேர்ல தயவு செஞ்சு சிம்பத்தி கிரியேட் பண்ணாத. உன்னோட ஓவர் ரியாக்ஷன்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். முதல்ல நீ வெளியில போ. உங்களை பார்க்கறதுக்காக நான் வரல. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயத்தை பத்தி உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். என்ன அது? நீங்க அடிபட்டு இருந்தப்போ சுத்தி வளைக்காம விஷயத்த சொல்லு. ஆபரேஷனுக்காக அவசரமா பிளட் தேவைப்பட்டுச்சு. உங்களோடது ரேர் பிளட் குரூப்ன்றனால எங்கேயுமே கிடைக்கல. ஆனா கரெக்ட் டைம்க்கு ஒரு பொண்ணு வந்து உங்களுக்கு ரத்தம் கொடுத்து உயிரை காப்பாத்தினாங்க. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல. அன்னைக்கு இன்டர்வியூக்கு வந்து உங்ககிட்ட திட்டு வாங்கினாங்களே, நித்யா, அவங்கதான். இது எதுக்கு நான் உங்ககிட்ட இப்ப சொல்றேன்னா, நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, வாழ்க்கைனா அது உங்களுக்கு ஒரு விளையாட்டு. நீங்க மரணத்தோட விளிம்புக்கே போயிட்டு மறு ஜென்மம் எடுத்து வந்திருக்கீங்க. இதையும் நீங்க விளையாட்ட நினைக்கலாம். உன்னை மட்டும் நான் விளையாட்டாவே நினைக்க மாட்டேன். நீங்க என்ன வேணாலும் பேசுங்க. ஆனா நீங்க செஞ்ச அவமானத்துக்கு வேற யாரா இருந்தாலும் நிச்சயமா பிளட் கொடுத்திருக்க மாட்டாங்க. ஆனா நித்யா நிலைமையை யோசிச்சு உங்க உயிரை காப்பாத்தணும்னு மட்டும்தான் நினைச்சாங்க. அதுக்காக அந்த பொண்ணை பெருசா நினைக்கலனாலும் அட்லீஸ்ட் ஒரு தேங்க்ஸ் மட்டுமாவது சொல்லுங்க. அடுத்தவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கோம்னு பார்க்கணும். முதல் நீ வெளியில போ. ஒரு நிமிஷம். வெளியில போறதுக்கு முன்னாடி கதவை நல்லா மூடிட்டு போ. சில ஜென்மங்கள் உயிரை எடுக்கிறதுக்குன்னே வருது. உங்களுக்கு பொண்ணுங்கனாலே சுத்தமா பிடிக்காது. ஆனா ஒரு பொண்ணோட ரத்தம் தான் உங்க உயிரை காப்பாத்தி இருக்கு. God is great. ஏண்டி, என் பொண்ணு அங்க ஜெயில கஷ்டப்பட்டு இருக்கா, நீங்க உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்க? எல்லாம் உன்னாலதான். நீ மட்டும் அந்த கோதாவரியை வீட்டுக்குள்ள விடாம இருந்திருந்தா என் பொண்ணு நிம்மதியா இருந்திருப்பா.
என் பொண்ணுக்கு எதிரா தீர்ப்பு வந்துச்சு, உன் தங்கச்சி குடும்பத்தை உயிரோட விட மாட்டேன். தப்பெல்லாம் நீங்க பண்ணிட்டு இப்போ ஏன் தங்கச்சி மேல பழிய போடுறீங்களா நீங்க? நான் அப்பவே சொன்னேன், சுந்தர் மீனாட்சியை லவ் பண்றான், அவளதான் கல்யாணம் பண்ணிக்க போறான்னு தெளிவா சொன்னேன். இத உன் பொண்ணுகிட்டயே சொல்லியிருக்கான். அப்பெல்லாம் கேட்காம இப்ப வந்து அப்பா கொடையுது அம்மா கொடையுதுன்னு ஏன் தங்கச்சி மேல பழிய போடுறீங்களா? என் பொண்ணு சுந்தர லவ் பண்றான்னு தெரிஞ்சிருந்தோம் அந்த கோதாவரி மீனாட்சி கிட்ட சொல்லி அவனை லவ் பண்ண சொல்லியிருக்கான். அவளாலதான் என் பொண்ணோட வாழ்க்கையை கெட்டு போச்சு. என்னங்க நம்ம பொண்ணு மேல தப்பு வச்சுக்கிட்டு அவங்க மேல குறை சொல்லிட்டு இருக்கீங்க? ஏண்டி, பெத்த பொண்ணு ஜெயில இருக்கா, அவளை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம உன் தங்கச்சி குடும்பத்தை பத்தி கவலைப்பட்டு இருக்க? அவளை ஒரு தடவை அந்த ஜெயில வந்து பாத்தியா நீ? உன்னேதான் நான் எதுக்காக அவளை வந்து பார்க்கணும்? அவ ஆரம்பத்துல இருந்தே எல்லாத்துலயும் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கா. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? அவ ஜெயில இருக்கிறதா சரி. என்னடி சொன்ன? என் பொண்ணை எப்படி வெளியே கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என் பொண்ணை வெளியே எடுத்தே தீருவேன். தாரணி, நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். என்ன மாமா? அந்த போட்டோகிராஃபர் அசோக் உன் அண்ணன் சிவாவோட தம்பியா? சொல்லு. ஆமா மாமா. அவன் என் பொண்ணுக்கு எதிராக போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். கோர்ட்ல பாதகமா தீர்ப்பு வந்துச்சு, அவனையும் உயிரோட பார்க்க முடியாது. நிறுத்துங்க நிறுத்துங்க. ஹாய். உங்களுக்கு எப்படி என் வீடு? எப்படி தெரியும்னு யோசிக்காதீங்க. ஏன் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்னு கேளுங்க. எதுக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். திரும்பவும் அதே மாதிரி ஏதாவது பிரச்சனை என்னை ஹெல்ப் பண்ண கூப்பிடுவீங்க. உங்க சங்காத்தமே எனக்கு வேண்டாம். முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. ஹலோ, ஒரு நிமிஷங்க. நான் வந்தது அதுக்காக இல்ல. பின்ன வேற எதுக்காக? கொஞ்சம் உள்ள போய் பேசலாமா? வாங்க. சரி, வந்த விஷயம் என்னன்னு சொல்லிட்டு கிளம்புங்க. என்னங்க நீங்க நீங்க ரொம்ப பெரிய கெடுபிடியான ஆளா இருக்கீங்க. வீடு சிம்பிளா சூப்பர்பா இருக்கு. இது சொல்றதுக்கு தான் வந்தீங்களா? என்னங்க நீங்க எங்க பாஸ் விட ரொம்ப கராரா இருக்கீங்க. முதல்ல வந்த விஷயத்த சொல்லுங்க. பொதுவா யாராவது ஹர்ட் ஆனா அத மனசுலயே வச்சிருப்பாங்க. எப்ப வாய்ப்பு கிடைக்கும், எப்ப பழி வாங்கலான்னு காத்துட்டே இருப்பாங்க. ஆனா நீங்க அன்னைக்கு சம்மந்தமே இல்லாம திட்டு வாங்கியும் அதெல்லாம் மனசுல வச்சுக்காம சிவாக்கு பிளட் கொடுத்து உயிரை காப்பாத்திருக்கீங்க. அன்னைக்கு பிளட்காக நாங்க ரொம்பவே ட்ரை பண்ணோம், எங்கேயுமே கிடைக்கல. சிவாவோட கண்டிஷன் வேற ரொம்ப கிரிட்டிக்கலா இருந்துச்சு. என்ன நடக்குமோ நாங்க ரொம்ப பயந்துட்டு இருந்தோம். ஆனா கரெக்ட் டைம்க்கு நீங்க வந்து சிவோட உயிரை காப்பாத்திருக்கீங்க. இல்லனா என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். தேங்க்யூ, தேங்க்யூ so மச். நீங்க செஞ்ச உதவிக்கு தேங்க்ஸ் ரொம்ப சின்ன வார்த்தை. ஆனா அதை தவற சொல்றதுக்கு வேற வார்த்தை இல்ல. இங்க பாருங்க, ஒருத்தர் சாக கிடக்கும் போது மனசாட்சி உள்ள ஒரு மனுஷன் என்ன பண்ணுவானோ அதை தான் நானும் பண்ணிருக்கேன். அண்ட் ஒன் மோர் திங், உலகத்துல யாருமே செய்யாததை செஞ்ச மாதிரி தேங்க்ஸ் சொல்ற வேலைலாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. இல்லங்க, நீங்க செஞ்சது உண்மையிலே பெரிய ஹெல்ப். நீங்க அவ்வளோ பெரிய உதவி செஞ்சதுக்கு தேங்க்ஸ் சொல்லனா நல்லா இருக்காது. சரி, சொல்லிட்டீங்கல்ல, கிளம்புங்க. நித்யா, அம்மா நித்யா. வாங்க அங்கிள், உள்ள வாங்க, உட்காருங்க. இருக்கட்டுமா பரவாயில்லம்மா. உங்களை பார்க்க நானே வரணும்னு நினைச்சேன். அப்படியா? அதான் நானே வந்துட்டேன் இல்லம்மா. இப்பவே கொடுத்துருமா வாடகைய. அது வந்து அங்கிள், இன்னும் 1 வீக்ல எனக்கு வேலை கிடைச்சிடும். கண்டிப்பா கிடைச்சதும் கொடுத்துறேன் அங்கிள். ஏமா இதை சொல்றதுக்கு தான் நீயே வரேன்னு சொன்னியா? நீயும் இதே தான் கடந்த 3 மாசமா சொல்லிட்டு இருக்க. உனக்கு எப்ப வேலை கிடைக்கிறது, நீ எப்ப சம்பளம் வாங்குறது, எனக்கு எப்பமா வாடகை கொடுக்க போற? இல்ல அங்கிள்,
இந்த தடவை கேரண்டியா வேலை கிடைச்சிடும். கண்டிப்பா கொடுத்துறேன் அங்கிள். நீ கேரண்டி கொடுக்குறலாம் இருக்கட்டும்மா, ஆனா உனக்கு ஜாப் கிடைக்குன்னு என்ன கேரண்டி? இத பாருமா, உன்னை என் பொண்ணு மாதிரி நினைச்சு நான் பேசுறேம்மா. உன் பிரச்சனைக்கு காரணம் ஊர் வம்புலலாம் நீ போய் நியாயம் பேசிட்டு இருக்கிறதாம்மா. முதல்ல நீ உன் சொந்த காலில் நிக்க பாருமா, அதுக்கப்புறம் ஊர் உலகத்தை பாத்துக்கலாம். நான் வர்றேம்மா. ஆமா, இந்த வீட்ல நீங்க மட்டும்தான் இருக்கீங்களா? அதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு? அது இல்லைங்க, வந்ததுல இருந்து பெரியவங்க யாருமே கண்ணில் படலையே, அதான் கேட்டேன். நான் மட்டும் இங்க தனியா தான் இருக்கேன். அப்போ உங்க பேரண்ட்ஸ் இங்க இல்ல. இங்க இல்லைன்னா அப்ப எங்க இருக்காங்க? அந்த டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு எதுக்குங்க? இல்லங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் கேட்டேன். என்னது ஃப்ரெண்ட்ஷிப்பா? நீங்களும் நானும் எப்போ ஃப்ரெண்ட்ஷிப் ஆனோம்? ஒரு தடவை உங்களை பார்த்திருக்கேன், அவ்வளவுதான். தெரிஞ்சா தானங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆக முடியும். நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமே. தேவையில்ல. தெரிஞ்சவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா வச்சுக்கிறதுல எனக்கு இஷ்டமே கிடையாது. நீங்க எதுக்காக இப்படி சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? அதுக்கு அவசியம் இல்லைன்னு சொல்ல வரேங்க. எனக்குன்னு ஒரு சின்ன உலகம் இருக்கு. அதுல யாரெல்லாம் இருக்கணும், யாரெல்லாம் இருக்க கூடாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். வேற யாரையும் சேர்த்துக்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல. அது இல்லைங்க. ப்ளீஸ், நீங்க கிளம்புனா நல்லா இருக்கும். ஓகே, பாய். என் நம்பர் வேணா நோட் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா கால் பண்ணுங்க. 98403 95035. சாட்சியங்களை வைத்து பார்க்கும்போது இந்த குற்றவாளி கூண்டில் நிற்கும் ஐஸ்வர்யா என்பவர்தான் இந்த கொலை முயற்சியை செய்திருக்கிறார் என்பது தெளிவாக தெரிகிறது. ஆகவே இவருக்கு அதிகபட்சமாக எக்ஸ்கியூஸ் மீ சார். யார் நீங்க? ஏதாவது சொல்லணும்னா முன்னால வந்து சொல்லுங்க. டேய், முன்னாடி போ. சார், இங்க நிக்கிற ஐஸ்வர்யானால குத்துப்பட்டு காயப்பட்டது நான் தான். நான் கொஞ்சம் பேசலாமா? எஸ், சொல்லுங்க. தேங்க்யூ சார். இங்க நிக்கிற ஐஸ்வர்யா என்னோட ரிலேஷன் மட்டும் இல்ல, என் ஆபீஸ்ல எம்ப்ளாயும் கூட. இவங்க என் ஆஃபீஸில் சேர்ந்த நாளில் இருந்து நான் இவங்களை கவனிச்சுட்டே தான் வரேன். இவங்களுக்கு
ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. என்ன ப்ராப்ளம்? இவங்களோட மென்டல் கண்டிஷன் சரியில்லை.